வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மலேசிய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கா உடனான வரி பேச்சுவார்த்தைகள் ஏன் தோல்வி அடைந்தன என்பதை விளக்குமாறு எதிர்க்கட்சி தாசேகுலுக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் இலக்கு இயற்கையாகவே வரி விகிதத்தை குறைப்பதாக இருந்திருக்கும் என்று கூறினார். இருப்பினும் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த 25 விழுக்காடு வரி விகிதம் முதலில் விதிக்கப்பட்ட 24 விழுக்காட்டை விட அதிகமாக இருக்கிறது. அமெரிக்க வரிகள் விஷயத்தில் மக்களின் நம்பிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறிவிட்டது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டின் நலன்களை பாதுகாக்க தொடர்புடைய அமைச்சர் தவறிவிட்டதை இது தெளிவாக காட்டுவதாக அவர் மிட்டி அமைச்சர் தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸை தாக்கினார். இதன் மூலம் அமெரிக்கா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மலேசிய பிரதிநிதிகளை அனுப்ப பயன்படுத்தப்பட்ட நிதி வீணாகிவிட்டது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.